மனுஷனுக்கு மட்டும்தான் வாழ்க்கை. விலங்குகளுக்கெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு தேரி கிடையாது. அது எப்படி வேணா வாழும், எப்படி வேணா இருக்கும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. வாழ்க்கை வாழும்போது இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம லைஃபுக்குள்ளே எப்பயுமே உண்டு. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து நம்ம எப்பயுமே மீறக்கூடாது. அப்போ வாழ்ந்தால் தான் நம்மளோட லைஃப் வந்து ஒரு டிசிப்ளின் லைஃபாக இருக்கும். மற்றவங்க பார்க்கும்போது நல்ல வாழ்க்கை வாழறாங்க அப்படின்னு சொல்லும். மனுஷ வாழ்க்கைக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்தை சம்பாதிக்கும் போது செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது சார். நீங்கள் ₹1 அடுத்தவங்களை கெடுத்து நீங்கள் வாங்கினு சொன்னேன்னா ₹1 பாவம் உங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. நீங்கள் வந்து உங்கள் முதுகில் ஒரு பாவத்தை சேர்த்துக்கிறீங்க. பணத்துக்காக பாவம் செய்யாதீங்க. இது ஒன்று. 2வது விஷயம், உங்களை நம்பி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த விஷயம் வெளியில் போகக்கூடாது. உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுக்குறாங்களா, துரோகம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கண்டென்ட்டை மனசுக்குள்ளார எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு வேலை இல்லை, எனக்கு வந்துட்டு ஒர்க் டிப்ரெஷன் இருக்குது. இதை சொல்லுவாங்க. எல்லா டிப்ரெஷனுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆனந்தம்னு ஒன்று நம்ம லைஃபுக்குள்ளார இருக்குது. அந்த ஆனந்தம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா இருக்கிறத நிறைவாக பார்க்கறது. என்கிட்ட இது இருக்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறத இந்த வீட்டில் இருக்கிறத பார்க்காம நீ உன்னுடைய லைஃபுக்கு என்ன வாழ வந்து அந்த வாழ்க்கைக்கு தேவையானதை பிரபஞ்சம் உனக்கு கொடுத்துட்ருக்கும். இறைவன் கொடுத்துட்ருப்பாரு, கடவுள் கொடுத்துட்ருப்பாரு, இல்லை குரு கொடுத்துட்ருப்பாரு. ஏதோ ஒன்று எனக்கு குரு கொடுத்துட்ருக்காரு, அவ்வளோதான். நான் வந்து எப்பயுமே அப்படி தான். நான் வந்து என்னோடய லைஃப் மோடை வந்து எப்படி வச்சுருக்கேன்னு கேட்ட சொன்னேன்னா, எனக்கு எல்லா நாளுமே சந்தோஷமான நாள் தான். நான் பார்க்குற எல்லாருமே நல்ல நண்பர்கள் தான். எனக்கு யாருமே வந்து கெட்டவங்களாக கண்ணில் படவே மாட்டாங்க. ஐ எம் ஆல்வேஸ் திங்கிங் வெரி 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 பாசிட்டிவ் மூட் தான். இப்போ ஒருத்தர் வந்துட்டு எனக்கு ₹1 கோடி கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னேன்னா வருத்தப்பட மாட்டேன். நல்லது நண்பரே, சூப்பர், அனுபவி தலைவா, வச்சுக்க, வேஸ்ட் பண்ணாத. ஏதாச்சும் வந்து வாழ்க்கையை வந்து அனுபவி, ஒவ்வொரு நாளும் யாருக்கு கொடுத்துப்பாரு. இல்லை சொன்னேன்னா அவங்களுக்கு வந்து செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா செஞ்சிரு. அதை விட்டுட்டு நாளைக்கு பார்க்கலாம் நினைக்கவே நினைக்காது. கருணை மாதிரி இந்த இடவையில் கொடுத்துட்டு வலதுகை போகிறதுக்குள்ள மாறிடக்கூடாது மனசு. அதனால் வந்து பணம் கொடுத்தாருன்னா கடவுள் கொடுக்குறதுக்கு, நீ எதை கொடுக்கறதுக்காக தான் கொடுக்குறாரு, அதை உனக்கே வச்சுக்காது. என்னோடய லைஃப்பில் நான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை பற்றி பார்க்குற புரிதல் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னேன்னா, ஒவ்வொரு நாளுமே பொக்கிஷன் தான். நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் பிறக்கிறீங்க, ஒரு நாள் இறக்க தான் போகிறீங்க. இடைப்பட்ட நாளில் உன்னுடைய முகம் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ தான் உன்னத்தனையும் சந்தோஷப்படுத்த முடியும். உன்னத்தோட சந்தோஷமான விஷயங்களை ரிசீவ் பண்ண முடியும். இது ஒரு ஆண்டனா. நீ பார்க்குற பார்வை சந்தோஷமானதாக இருக்கணும், பேசுகிற பேச்சு சந்தோஷமானதாக இருக்கணும். அதுக்கு உன்னுடைய எண்ணம், சொல், செயல் தெளிவாக இருக்கணும். இன்னைக்கு காலைல ஏந்திரிக்கிறோம், இன்னைக்கு என்ன அவங்க காலைல நல்லா இருக்கும் ராயரே, காலைல இனிய பொழுதாக கொடுத்த, பக்கத்தில் கோயில் சத்தம் கேட்குது, பசு மாட்டோட சத்தம் கேட்குது, மணி ஓசை கேட்குது, நல்ல மனுஷன் பால்னு கத்துறாரு. இவ்வளோ நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. எதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் வந்து துக்க விஷயங்கள் தள்ளத்துக்கு போட்டு ஆடணும்? வேணாம். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிசு கொடுக்குது. அந்த பரிசில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான நல்ல மனிதரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும். உங்கள்கிட்ட யாராச்சும் ஒரு கெட்ட மனிதரை சந்தித்தாலும் அவர்கிட்டையும் ஒரு ப்ளஸ் இருக்கும். அதை தேடுங்க. அதை தேடினீங்கன்னு சொன்னேன்னா வாழ்க்கை எப்பயுமே சுவாரஸ்யம் தான் சார். வாழ்க்கையில் நான் வந்து என்றைக்காச்சும் கஷ்டப்பட்டேன்னு சொல்லவே மாட்டேன் சார். 0ல் ஆரம்பித்து இப்போ 60 வயசு நிற்கிறேன். நான் சந்தோஷங்களை குறைவே இல்லாத நான் பேசிகிட்டு இருக்கேன்ல. இந்த சூழ்நிலை கூட வந்து ஒரு வெரி குட் என்வாயர்மெண்ட். இதெல்லாம் கொடுத்தது எப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை அணுகிற விதம் தான். வாழ்க்கையை வந்துட்டு சந்தோஷமாக நீங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராகவேந்தர் படம் இருக்கும், பக்கத்தில் ஒரு கண்ணாடி இருக்கும். ராகவேந்திரட்ட போயிட்டு பூஜை ராகவேந்திர சொல்லுவேன், எல்லாம் ஸ்ரீ ராகவேந்திர சொல்லுவேன். எதனா சொல்லிவிட்டு, ராயரே இனிய காலை பொழுது, இந்த ஒரு நாள் எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். என்னால் இன்றைக்கு யாரேனும் பலன் பெறுவார்கள் அப்படின்னு சொன்னேன்னா அதற்கு நான் வந்து என்னாலான ஒத்தாசைகளை செய்ய தயாராக இருக்கேன். என்னால் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மனசு சிரிப்பு உருவாக்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா சந்தோஷமாக இருக்கேன். அந்த மாதிரியான செயல்களை என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. கோவப்பட வைக்காதீங்க, மனசு டிப்ரெஷன் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். அந்த நாள் முழுக்க ரொம்ப வீட்டுக்காரமே சொல்லும், எப்படியா சந்தோஷமாக இருக்கிற நீ, எப்பப்போ சிரிச்ச முகத்தடையாக இருக்க நீ, எப்படியா தூங்குற நீ, எப்படியா எதுவுமே கேட்க மாட்டேங்கிற, இதை ஏன் சமைச்சேன் அதை ஏன் சமைச்சேன்னு கேட்க மாட்டேங்கிற, எப்படியா உன்னால் கம்முன்னு இப்படியே இருக்க முடியுது அப்படின்னு கேட்பான். ரொம்ப சிம்பிள். கிடைக்கிறத ஏற்றுக்கணும், ஏற்றுக்கிறத அப்படியே வாழணும். என்னை பொறுத்த வரைக்கும் நோ டிமாண்ட்ஸ், நோ எக்ஸ்பெக்டேஷன். யாராச்சும் ஒருத்தவங்க வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய எதாவது எக்ஸ்பெக்டேஷன், நில் எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி வந்துட்டு யாருக்காச்சும் வந்துட்டு இதை செய்யணும், அவங்க திருப்பி நம்மளுக்கு செய்வாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் செய்கிறேன், நீ செஞ்சு எனக்கு திருப்பி செய்ய சொல்ல, இதை வேறக்கா செஞ்சுட்டு போயிட்டு எனக்கு வேணாம். இப்போ நான் வந்து உனக்கு செய்ய கட்டளையிட்டுக்காக செஞ்சுட்டேன் நான். அதனால் இன்றைய நிமிஷம் வரைக்கும் நான் சந்தித்த மனிதர்கள் அத்தனை பேருமே சுவாரஸ்யமான மனிதர்கள் தான். அவங்கக்கிட்ட இருந்து நான் சந்தோஷங்களை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கேன். அப்படியே அவங்க அது துரோகமோ துக்கமோ வச்சு பண்ணியிருந்தா கூட சிரிச்சுக்கிட்டு, நல்லா இருமாப்பில், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் உனக்கு கொடுக்கணும்னு எழுதியிருக்கு, அதை நீ எடுத்துக்கிட்ட, அதை நான் கொடுக்காம விட்டுருந்தேன்னு சொன்னால் அந்த கர்ம பலன் என்கிட்டே இருந்திருக்கும். நீ ஏன் வந்து வாங்கிக்கிட்ட,
மிக்க மகிழ்ச்சி, நன்றி, சென்று வா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான். என்னுடைய பார்வை வாழ்க்கைன்றது வந்துட்டு நித்திய சந்தோஷம், நித்திய ஆனந்தம், நித்திய பரமானந்தம். அதாவது அதுக்கு வந்துட்டு வார்த்தைகளே கிடையாது சார். நீங்கள் ஒரு பறவையை பார்க்குறீங்க, அதுக்கு ஏதாச்சும் கமிட்மெண்ட் இருக்கா சார்? காலங்காத்தால ஏந்திரிக்குது, எதை பற்றியுமே கமிட்மெண்ட் இல்லாமல் இறை தேட போகுது, இறை தேடி வந்து ஜாலியாக உட்காந்து ஜாலியாக சாப்பிடுது, சந்தோஷமாக இருக்குது. ஒரு மாடு புல்லு தேட போகுது, சாப்பிடுது, சந்தோஷமாக இருக்குது. நம்ம மட்டும்தான் சார் இல்லாததெல்லாம் தூக்கி போட்டு நாளைக்கு என்ன நடக்கும், நேற்று இப்படி பேசிட்டான், இன்றைக்கி இப்படி பேச போகிறானா, எல்லா கவலைகளோடு இருக்கோம் நம்ம. கவலைகளே வேணாம் சார். கவலைகளே இல்லாமல் நீங்கள் இருந்து பாருங்களேன் சார். ஏதாச்சும் நாளைக்கு இப்படி தான் நடக்கும், நாளைக்கு இப்படி தான் நடக்கும், ஏன் சார் யோசிக்கிறீங்க? யோசிக்கவே வேணாம் சார். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பொக்கிஷம், ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யம், ஒவ்வொரு நாளும் எத்தனையோ நல்ல மனிதர்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. அந்த நல்ல மனிதர்களை கொண்டாடுங்களா சார், சிரிங்களா சார், சிரிச்சு பாருங்க சார். எப்பப்போ நீ சிரிச்சுட்டே இருங்க, ஹாஹான். எப்படி இருக்கும் வாழ்க்கை? ஏன் நம்ம அதை ஏன் விட்டுட்டு மனிதனுக்கு மட்டும்தான் சார் சிரிக்க தெரியும். மனிதன் தான் ஆனந்த கண்ணீர் விட தெரியும். துக்கத்தை தோல்ல போட்டு தெரியாமல் சந்தோஷங்களை தெரிஞ்சு பாருங்கள் சார். உங்களை பார்க்குறோம் அத்தனை பேரும், என்ன மாப்பிள்ள சந்தோஷமே இருக்கு, நீ அவனுக்கு சந்தோஷம் தொத்திக்கும் சார். அது ஒரு வியாதி. அந்த வியாதி தெரியல சார் நம்மளுக்கு. நித்திய ஆனந்தது ஒரே ஒரு ரூட்டு தான் சார். நீங்கள் முதல்ல சிரிக்கணும். உங்கள் மனசுக்குள்ளார எந்த விதமான கல்மிஷன் இருக்குது. குழந்தையே வாழுங்க சார். குழந்தைக்காச்சும் தெரியுமா சார், இவர் நல்லவர் இவர் கெட்டவர்னு தெரியாது சார். முத்தம் கொடுக்கும் சார், சந்தோஷமாக சிரிக்க சார், கைத்தட்ட சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பாருங்கள் சார். நீங்கள் அதுங்களுக்கு இவர் நல்லவர் கெட்டவர்லாம் தெரியவே தெரியாது. என்னோடய லைஃப்பில் நான் ஒரே ஒரு மட்டும் தான், குழந்தை மட்டும் தான். நான் ராகவேந்திர குழந்தை, அவர் எனக்கு சுவாமி. எனக்கு அவர் விட்டுட்டு போகிற காப்பாற்றுறேன். நான் காலைல ஏஞ்ச உடனே சரி எனக்கு இது இல்லை, இது கிடைக்குமா, இது கிடைக்காதா, நெவர். அந்த மாதிரிலாம் நான் என்றைக்கும் இது கிடைக்காது. ஆனால் எனக்கு பரிபூர்ணமாக கொடுத்துட்ருக்கிறார். பரிபூர்ணமாக சந்தோஷமாக இருக்கேன். நான் கேட்காதெல்லாம் நடக்கும், கேட்டதுக்கு மேலேயும் நடக்கும். இது எனக்கு வரும், வாழ்க்கை அருள் அப்படி வச்சுக்கலாம். ஆனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். நாளைய துக்கத்தை பற்றி ஒரு நாளும் யோசிக்காதீர்கள். நேற்று நடந்த துக்கங்களையோ சந்தோஷங்களையோ மண்டையில் ஏற்றிக்காதீங்க. இன்றைய நாள் வாழுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற வாய்ப்பு, வாழ்க்கையை இன்னைக்கு வாழ பழகிட்டீங்கன்னு சொன்னேன்னா நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீ கோடீஸ்வரன் ஆகலாம், கீழே விழலாம், எழுந்திருக்கலாம், எது வேணால் நடக்கலாம். ஆனால் வாழ்க்கையை அனுபவித்து வாழணும்னு சொன்னோன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சார். ஒவ்வொரு செகண்டையும் சந்தோஷமாக சிரித்து பழகி பாருங்கள் சார். அதை நீங்கள் மற்ற இடத்த விட நீ தனியாக தெரிவிங்க சார். அப்படி ஒரு வாய்ப்பெல்லாம் கடவுள் நம்மளை கொடுத்துருக்காருன்னு பயன்படுத்திங்க. காலைல ஏந்திரிக்கிறோமா, ஃப்ரெஷ்ஷாக பல்லு வலிக்கிட்டு வந்தேன், முதல் வேலை இதுதான். ஆயிரே நன்றி நன்றி நன்றி. இந்த நாள் எனக்கு பொக்கிஷமாக அடையட்டும். நல்ல மனிதர்கள் நான் கடந்து செல்லும் பாதைகள் அனைத்திலும் நீங்கள் துணை இருப்பீராக. உங்களுடைய பார்வையில் நான் இருக்கட்டும். எப்பொழுதும் உங்கள் பாதாள விந்தங்களை தொட்டு வணங்கும் பாக்கியத்தை எனக்கு கொடுப்பீராக. இந்த நாள் இனிய நாள், இந்த நாள் இனிய நாள், இந்த நாள் இனிய நாள், இனிய நாளாகவே அமைய, என்னை போன்ற அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்க எல்லாம் வல்ல என் ஸ்ரீ குரு ராகவேந்திரர் அனைவரும் அனுகிரகம் செய்யட்டும். அனைவரும் வாழ்க்கையிலும் செல்வங்கள் சேரட்டும். ஆனந்தம் அளவில்லா ஆனந்தமாக இருக்கட்டும், பேரானந்தம் இருக்கட்டும். நல்ல விதமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவாராக.